ஹாய் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸ் வந்து டாப் 5 டிஸ்ட்ரக்டிவ் ஏலியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏலியன்ஸ்லாம் நினச்சா அசால்ட்டாக இந்த ஒரு உலகத்தையே அழிச்சிடலாம். அந்த மாதிரியான ஏலியன்ஸ் தான் இந்த ஒரு லிஸ்டிங்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வெறித்தனமான பென்டன் ஃபேனாக இருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன்னு சொல்லலாம். இந்த ஏலியனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியன் நினச்சா அசால்ட்டாக இந்த ஒரு உலகத்தை அழிக்க முடியும்னு எப்படி நான் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன் நினச்சா அசால்ட்டாக இந்த சூரியனோட பவரை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி நம்ம உலகத்து மேலே இருக்கி மொத்தமாக இந்த உலகத்தை அழிக்க முடியும். பட் அது நடக்காது தான், இதுவரை காட்டினதும் இல்லை. பட் இந்த ஏலியன் நினச்சா அழிக்க முடியுங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனோட அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியன் அந்த அளவுக்கு அதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் மேலே தான் பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி உலகத்தை அழிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தில் பயன்படுத்துறதுனாலும் பட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஏலியனால் அழிக்க முடியல. அதனால தான் இந்த ஒரு ஏலியனை நான் லிஸ்ட்டில் ஃபைலில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனுக்கு பதிலாக வேற ஒரு ஏலியனை வச்சிருக்கலான்னு நீங்கள் எந்த ஏலியனை சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வளவலான்னு பேசாமல் நெக்ஸ்ட் லிஸ்ட்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோனுங்கிற இந்த ஒரு ஏலியன் தான் இருக்குது. நம்ம ஃபீட்பேக்கிட்ட இருக்க ஒரு சில பவர்ஸ், இந்த எனர்ஜி அப்சர்வ் மாதிரி பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன்ட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியன் ஒரு உலகத்தையே உருவாக்குற மாதிரி நம்ம பென்டன் சீரீஸ்லேயே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பில்கேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனோட பவரை வச்சு தான் மொத்தம் நம்ம அந்த டைமண்டோட உலகத்தையே பார்த்தீங்கன்னா அழிச்சிருப்பாரு. அதை வச்சே நம்ம கணிச்சிக்கலாம் அப்போ இந்த ஏலியனால் நம்ம உலகத்தை அசால்ட்டாக அழிக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸால் ஆன உலகத்தையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் அழிச்சிருக்குன்னா நம்ம உலகம்னா எத்தனைக்கு நம்ம ஃபீட்பேக் நினச்சா கூட இந்த சூரியன்லேருந்து பவர் அப்சர்வ் பண்ணணும், ஆர்எல்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான பவர் பிளான்ட்லேருந்து பவர் அப்சர்வ் பண்ணி தான் இந்த ஒரு உலகத்தை அழிக்க முடியும். இது ஜஸ்ட் நினச்சா கூட போதும், இதோடைய இதுக்குள்ளே இருக்க எனர்ஜி வச்சே நம்ம உலகத்தை அழிச்சிட முடியும். அதனால தான் இந்த ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் நம்ம 4ல் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் பர்பிள் ஆட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அளவலான்னு பேசாமல் நெக்ஸ்ட் லிஸ்ட்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம 3ல் பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க்குங்கிற இந்த ஒரு ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு இதோட மெயின் பவரே இந்த டைம் தாங்க. இந்த டைமை வச்சு நம்ம வந்து எந்த வேலை வேணால் இந்த ஏலியனால் செய்ய முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா டைம் தான் இந்த பூமிக்கு முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை நம்ம லிஸ்ட்டில் டாப் 3ல் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் நினச்சா டைமை எந்த விதத்துலையும் யூஸ் பண்ண முடியும், கிட்டத்தட்ட டைமை ஸ்டாப் பண்ண முடியும், அப்புறம் இந்த உலகமே சுற்றுறதை கூட நிறுத்த முடியும். அப்படி சுற்றுறதை நிறுத்தினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் வந்து ஒரு ஓவர் பவர்ஃபுல் ஏலியன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2ல் நம்ம வேவிக் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பொறுத்த அளவுக்கு இதோட வெயிட்டும் அப்புறம் ஹைட்டும் தான் இதோட மெயின் பவராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதால் சோனிக் பீம் வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த ஏலியனோட பவரை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா இறங்குனாவே கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட சாவாங்கன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனில் அந்தளவுக்கு நம்ம பென்டன் வந்து இந்த சிட்டி சைடில் நம்ம இந்த வேபிக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சில எபிசோடில் தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துல தான், அதாவது வேறு வேறு கிரகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன், இந்த 1000 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் இறங்கினாவே அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அதுவே இந்த ஏலியன் வந்து இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினச்சி பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏலியன் அழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஜஸ்ட்டு போதுங்க, ஒரு அந்த சோனிக் பீமை வெளியே இருந்து யூஸ் பண்ணவே மொத்தமாக இந்த உலகத்தையே ஸ்லாஷ் பண்ணிடலாம். அதனால தான் இந்த ஒரு ஏலியனை நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2ல் வச்சிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் தான் இருக்குது. இந்த ஏலியன்ஸ் பற்றி நம்ம அந்தளவுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஏலியன் வந்து காட்லி லெவல் பவர்ஸ் கொண்ட ஏலியன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியன் வச்சு அசால்ட்டாக என்ன ஒரு சொடக்குலேயே இந்த ஒரு பூமி அழிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் நினச்சா இந்த ஒரு உலகத்தையே திரும்பி அழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கும். ஏன் இந்த யூனிவர்ஸே அந்த அளவுக்கு பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் எப்போவுமே எந்த லிஸ்ட்டில் எடுத்தாலும் நம்பர் 1ல் வைக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடிக்கு நம்ம பென்டனில் வந்து வேறு ஏதாவது நல்ஜியன்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் இருந்தால் அந்த ஏலியன்ஸ் தான் நம்பர் 1ல் வந்திருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் லிஸ்ட்டில் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ஜியன்ஸ் மட்டும் இல்லாமல் குவாண்டமிலியர்ஸும் வருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு போயிருங்க.